ஆகாயம், காற்று, நிலம், நீர், இயற்கையின் ஆசீர்வாதத்தோடு அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இப்போது நமக்கு மனுஷனுக்கு நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போனோன்னா என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ரென்த்தன் இல்லை, ட்ரிப்ஸ் ஏற்றணும்னு சொல்லுவாங்க. அல்லது வேறு ஏதாவது டிசீஸுக்கு த்ரூ ட்ரிப்ஸ் மூலிமா தான் மருந்து போடணும் அப்படின்ட்டு நம்ம கைகள்லையோ கால்களையோ இருக்கக்கூடிய நர்வ்ஸை செலக்ட் பண்ணி அந்த த்ரூ த நர்வ்ஸ் அந்த மூலிமா பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிப்ஸ் போடுவாங்க. அது மூலிமா அந்த மருந்துகளை ஏற்றி நம்ம உடம்பு சரி பண்ணுவாங்க. அதுபோல தான் இப்போது இந்த தென்னை இருக்குது பார்த்திங்களா, தென்னை மரம். இந்த தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு குருத்தடி நோய்னு சொல்லுவாங்க. அல்லது குரம்பைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சிலேயே தேங்காய் முத்துறதுக்கு முன்னாடியே பிஞ்சிலேயே எல்லாமே கீழே விழுந்துடும். அது என்னென்னா புழு பூச்சி இது மாதிரி மேலே குருத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தேங்காய் முத்துறதுக்கு முன்னாடியே எல்லாமே கீழே விழுந்துருது. ஸோ அதனால் இப்போது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இந்த புழு பூச்சிகளை கொல்றதுக்கு, குருத்தடி நோயை கொல்றதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தேங்காய் மரத்துலையும் இருக்கக்கூடிய டிப்ஸ் ஏற்றக்கூடிய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு டெக்னாலஜி தான் வந்திருக்கு. இப்போது இந்த தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மனுஷனுக்கு எப்படி ஒரு நர்வ்ஸை செலக்ட் பண்ணுறாங்களோ அதுபோல் இந்த தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேரனை செலக்ட் பண்ணி அந்த வேரில் பார்த்திங்கன்னா மருந்தை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் பேக்கில் இருக்கக்கூடிய மருந்தை அந்த பேக்குள்ளே அந்த வேரை வச்சுட்டு அந்த மருந்து வெளியே போகாத அளவுக்கு அந்த வேரை சுற்றி கட்டிடுறாங்க. ஸோ இந்த மருந்து என்னென்னா த்ரூ இந்த வேர் மூலிமா மரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி அந்த மரத்துக்கு போகுது, மேலே அந்த குருத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை அழிச்சிடுது. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் முத்தி காயாக நமக்கு கிடைக்கிது. அப்படிங்கிறது ஆராய்ச்சியின் மூலமா நமக்கு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் எல்லா மரத்துலையும் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மரத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா மரத்துக்கும் இது போல தான். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. இதுபோல் அனைத்து மரங்களிலும் இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மருந்து ஓரளவுக்கு போயிருக்கு. ஸோ இதுபோல் இந்த இருக்கக்கூடிய அனைத்து மரங்களிலும் அதனுடைய வேர்களை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மருந்து கட்டி விட்ருக்காங்க. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தாவரங்களுக்கும் சரி மரங்களுக்கும் சரி இதுபோல் பிரச்சனைகள்னு வரும்போது அது இதுபோல் மருந்துகளை உள்ள ட்ரிப்ஸ் மாதிரி ஏற்றி அதை சரி பண்ணுறாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மரங்களிலும் அதனுடைய வேர்களில் இந்த மருந்துகளை ட்ரிப்ஸ் மாதிரி கட்டி விட்ருக்காங்க. ஓகே.